அல்லாஹ் சொல்கிறான், வமன் அஹ்ஸனு கௌலம் மிம்மன் தஆ இலல்லாஹ். வார்த்தைகள் சிறந்த வார்த்தை சொல்லக்கூடியவர் யார் தெரியுமா? அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்கூடியவரோட அழகான வார்த்தையை சொல்லக்கூடியவர் யார்? ஒரு மனிதனை பார்த்து, வாங்களே அப்பா பள்ளிக்கு, வேணாம் அப்பா இதை பேசாதீங்க, ரப்பு தடுத்திருக்கிறான், இந்த வியாபாரம் ஹராமப்பா, கடன் எடுத்தா கொடுத்துருங்கப்பா, மௌத்து வர முன்னாடி அதை நிறைவேற்றுங்கப்பா, இந்த வேலைகளை செஞ்சிடாதீங்கப்பா என்று நன்மையை தீமையை தடுக்கக்கூடியவர், ஏவக்கூடியவர், அவர்தான் சிறந்த வார்த்தை சொல்லக்கூடியவராம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரப்புக்கு ரொம்ப பிரியமாம். நாம் எல்லாம் வீடுகளில் இருந்து பேசிக் கொண்டிருப்போம். ஆனால் ரப்பு இந்த உலகத்தில் எல்லோரும் பேசுவதை விட நம்முடைய வார்த்தைக்கு அதிக மதிப்பு கொடுக்கிறான் என்றால், நான் கேட்கிறேன் சகோதரர்களே, மௌத்தாக முன்னாடி அந்த சிறப்பான வார்த்தைகள் பேசக்கூடிய அடியார்களாக மாற வேண்டாமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தினர் நாம் எல்லா உம்மத்தையும் கொண்டாந்து உட்கார வச்சாச்சு, எல்லா உம்மத்தையும் வச்சாச்சு. எல்லா உம்மத்துக்கு அந்தந்த நபிமார்கள் பொறுப்பா நிக்கிற நேரம் அல்லாஹ்விடம் கேட்போம், யா அல்லாஹ் எந்த உம்மத்து சிறந்தது, எந்த உம்மத்து சிறந்தது யா அல்லாஹ்? பொருளாதாரத்தில் ஒரு உம்மத்து சிறந்தது, டெக்னாலஜியில இன்னொரு உம்மத்து சிறந்தது, கட்டிடம் கட்டத்தில் இன்னொரு உம்மத்து சிறந்தது. இப்படி சிறந்த உம்மத்தை எடுத்துக்கொண்டா ஒவ்வொரு உம்மத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உம்மத்து ஏஐ டெக்னாலஜியில ரொம்ப சிறப்பானவங்க, அதனால சிறப்பான உம்மத்தா, ரொம்ப பெரிய அறிவாளிகள் நிற்கிறாங்க, இந்த விண்வெளியை கடக்க பார்க்கிறாங்க, அப்படி அதான் அன்பிக்கினியவர்களே, இந்த உம்மத்து தான் சிறந்தது குர்ஆன் சொல்லுது. எல்லா நபிமார்களும் தன்னுடைய உம்மத்தோடு நிற்கிற நேரம் சிறந்த உம்மத்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உம்மத்து. அது அல்லாஹ் வெறுமனே சும்மா சொல்லல, குந்தும். அல்லாஹ் எப்படி சொல்கிறான் தெரியுமா? நீங்கள் என்கிறான். அல்லாஹ் பேசுற ஸ்டைலே வேற. அல்லாஹ் எப்படி சொல்றான்? சஹாபாக்களை பார்த்து அஸ்ஹாபு நபி, நபியுடைய சஹாபாக்களே அப்படி சொல்லல. ஏதோ தாபீன்கள், அதுக்கு அடுத்த ஜெனரேஷன், ஆகிரா வரைக்கும் ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தை பார்த்து பேசினா எப்படி பேசணும்? நீங்க என்னணும். அல்லாஹ் நீங்க அது ஓதுறவர், அந்த உம்மத்தினர் நின்று அவர் அதுக்குரியவர். குந்தும், நீங்கள் கைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ், மனித குலத்தில் வெளியாக்கப்பட்ட சமூகங்களில் சிறந்தவங்க நீங்க தான். ஏன் யா ரப் நாங்க சிறந்தவங்க? ஏன் யா அல்லாஹ் மத்தவங்களோட நாங்க சிறந்தவங்க? நாங்க என்னதான் அப்படி பண்ணிட்டோம்? தஅமுருன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர் வ துமினுன பில்லாஹ். அல்லாஹ் சொல்றான், மூணு குவாலிஃபிகேஷன் உங்கள்ட்ட இருக்கு. தஅமுருன பில் மஅரூஃப், நீங்க நன்மையை ஏவுறீங்க. வ தன்ஹவுன அனில் முன்கர், நீங்க தீமையை தடுக்கிறீங்க. வ துமினுன பில்லாஹ், அல்லாஹ்வை நம்புறீங்க. என்றைக்கு நன்மையை ஏவுறது விட்டோமோ, என்றைக்கு தீமையை தடுக்கிறது விட்டோமோ, அன்றைக்கு நாங்க சிறப்பானவர்களா நிற்க மாட்டோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் போதை பொருள் என்னன்னு விலாவரியா நான் பேச தேவையில்லை. என்னக்கு பாடம் நடத்துவீங்க நீங்க. இங்க அங்க விக்கிறாங்க இது, இப்படி விக்கிறாங்க இது, இது அடிச்சா இது, ஐசண்டா இது, கேஜிண்டா இது. ஆனால் எங்க பொறுப்பை சொல்லுகிறேன் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. ஒரு முஸ்லிமை பொறுத்தவரை பாதைகளே ஒரு முள் இருக்கிறது, கண்டும் காணாமலும் போகலாது. தாண்டி போனவன் ரிட்டர்ன் வரணும். என்னுடைய சகோதரனுக்கு குத்தினால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஈமானில் அதாவது ஒரு பகுதி, சின்ன பகுதி, அது இருந்தா ஈமான்ல ஒரு பகுதி கிளை, ஈமானுடைய கிளை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது இல்லண்டா ஈமான்ல ஒரு கேள்விக்குறி வருகிறது. இதே மாதிரி ஒரு ஆள் நோய்வாய்ப்பட்டுட்டாரு, நம்முடைய நேரத்தை கொடுத்து நோய்வாய்ப்பட்டவரை பார்க்க போகணும். ஏன் தெரியுமா? அது ஈமானுடைய பகுதி. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒருவர் கஷ்டப்படுகிறார், துடிக்கிறார் என்றால் அவரை பார்க்கணும். ஒருவருடைய ஜனாசா கேள்விப்பட்டால், இல்லை அப்பா பொருளாதாரமே விட்டு விட்டு உறவே துஆ செய்ய போவே, கடைசி நேரமே எங்களுக்கும் அப்படித்தான் வருவார் என்ற உணர்வோடு போகணும். இப்படி எல்லாம் இருக்கிற நேரத்தில் கண்ணு முன்னாடி தீமை நடக்கிற நேரம் தடுத்தா பிரச்சனை வந்துரும் என்று இருந்தா, தடுத்து அது பேசினா பிரச்சனை வந்துரும் என்று இருந்தா, எங்களுக்கு சிறந்த உம்மத் என்ற பட்டம் கிடைக்காது. குந்தும் கைர உம்மத்தின், நீங்க தான் சிறந்த உம்மத் என்கிறான் அல்லாஹ். ஏன்? தஅமுருன பில் மஅரூஃப், நன்மையை ஏவிட்டே நிக்கிறீங்க. வ தன்ஹவுன அனில் முன்கர், தீமையை தடுக்கிறீங்க. 1400 ஆண்டாச்சு. இன்றைக்கும் ரசூலுல்லாஹ்வுடைய பணி இந்த மண்ணில் நடந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நன்மை ஏவி தீமையை தடுக்க நபிமார்கள் இல்லை. ஒவ்வொரு உம்மத்துக்கு நபிமார்கள் வந்தார்கள், நிறைய நபிமார்கள் வந்தார்கள். ஆனால் இது ரசூலுல்லாஹ்வுடைய அந்த பணி, சஹாபாக்கள், தாபியீன்கள், தாபியீன்கள் என்று அப்படியே இன்றைக்கு வரைக்கும் இது நடந்து கொண்டிருக்கிறது. அதில் ஒரு உறுப்பினராக நாம் மாறணும். என்ன உறுப்பினர்டா? பட்டம் கொடுப்பாங்களா, ட்ரெஸ் கொடுப்பாங்களா, பதவி கொடுப்பாங்களா? அப்படி எதுவுமே இல்லை. தாய் என்று சொல்லக்கூடியவர் ரோட்டில் தீமையை கண்டா செய்ய வேணாம் என்று சொல்லுவார். பள்ளிக்கு வாங்கலன்னு கூப்பிடுறவர், இந்த மாதிரியாக சாப்பாடு போடாதீங்க, இது அல்லாஹ்வுக்கு பொறுத்து, அதாவது இது சரியில்லை, இது பிழையப்பான்னு சொல்லுவார். இப்படி நன்மை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய சகோதரர்களாக நாம் நிற்கணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே.